கதைக்குள் ஆழமான கருத்து. கதையை முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு அருமையான ஆழமான கருத்து காத்துக்கிட்டு இருக்கு. கதையின் தலைப்பு என்ன தெரியுமா? ஆகாயத்தின் ராஜா வெர்சஸ் கடலின் ராஜா. ஆமாங்க, ஆகாயத்தின் ராஜா யார் தெரியுமா? கழுகு. கடலின் ராஜா யார் தெரியுமா? சுறா. இந்த இரண்டு ராஜாக்களுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் தொடங்குகிறது. அந்த மோதலின் முடிவில் ஒரு அருமையான கருத்து காத்திருக்கிறது. எனவே காணொளி முழுவதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அடர்ந்த நீல பெருங்கடல், அதே மாதிரி வானத்தில் தன் கூர்மையான பார்வையை செலுத்தி வேட்டைக்காக காத்திருந்தது ஒரு கம்பீரமான கழுகு. அது ஆகாயத்தின் அசைக்க முடியாத ராஜா. அதே நேரத்தில் கடலின் ஆழத்தில் தன் கூர்மையான பற்களுடன் வலம் வந்து கொண்டிருந்தது ஒரு பசியுள்ள சுறா. அதுவும் கடலின் பயங்கரமான அரசன். தொடங்குகிறது இப்பொழுது மோதல். திடீரென கடலின் மேல் மட்டத்தில் ஒரு சிறிய மீன் துள்ளியது. அதை பார்த்த கழுகு மின்னல் வேகத்தில் கீழே இறங்கி தன் கூர்மையான நகங்களால் அந்த மீனை பிடித்தது. ஆனால் அதே மீனை வேட்டையாட சுறாவும் குறிவைத்திருந்தது. கழுகு மீனை தூக்க முயன்ற அதே நொடியில் கடலில் இருந்து பிரம்மாண்டமாக வெளிப்பட்ட சுறா கழுகையும் அதன் இரையையும் சேர்த்து விழுங்க தன் பெரிய வாயை திறந்து பாய்ந்தது. வானுக்கும் கடலுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் தீவிரமடைந்தது. இப்பொழுது வானில் இருந்து தாக்குதல் துவங்குகிறது. தன் தோழன் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்த மற்ற கழுகு கூட்டங்கள் சுறாவை தாக்க தொடங்கின. ஆழ்கடல் சண்டை இப்பொழுது துவங்குகிறது. சில கழுகுகள் துணிச்சலுடன் கடலுக்குள்ளேயே மூழ்கி சுறாவுடன் அதன் சொந்த எல்லையிலேயே மல்லு கட்டுகின்றன. இப்பொழுது சுறாவின் ஆக்ரோஷம். சுறாவும் சளைக்காமல் தண்ணீரை விசிறி அடித்தபடி கழுகுகளை தன் கூர்மான பற்களால் பாய்ந்தது. தண்ணீரின் குமிழ்களுக்கு நடுவே இப்பொழுது ஆகாயத்து ராஜாக்களும் கடலின் வேட்டைக்காரர்களும் மோதி கொள்ளுகின்ற காட்சியை பார்ப்போரை உறைய வைத்தது. வெற்றி யாருக்கு? சுறா எவ்வளவு பலசாலி என்றாலும் கழுகுகளின் ஒற்றுமையும் திட்டமிடலும் வென்றன. கழுகுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து சுறாவின் பிடியில் இருந்து தப்பித்தது மட்டுமன்றி தங்களின் கூர்மையான நகங்களால் சுறாவை வீழ்த்தி அதை அப்படியே தூக்கி கொண்டு மேகங்களுக்கு இடையே கம்பீரமாக பறந்து சென்றன. கதையின் நீதி என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் ஒற்றுமையுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டால் வெற்றி நமதே.